எனக்கு வெண்டைக்காவே பிடிக்காதுங்க. என் பொண்ணுக்கு வெண்டைக்காய் தான் பிடிக்கும். அவளுக்கு பிடிக்கிற எந்த பொருளும் எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கிற பொருள் அவளுக்கு பிடிக்காது. ஆனாலும் சில நேரங்கள்ல அவளுக்கு பிடிச்சது தான் நான் சமைப்பேன். ஆனா பிடிக்காம சாப்பிட்ருவேன். காமனா பேராசிட்டமால் மாத்திரை எல்லாரும் பிடிச்சத சாப்பிட்றாங்க. காய்ச்சல் வந்தா சாப்பிட்றாங்கல்ல. அந்த மாதிரி மருந்து மாரி நெனச்சு சாப்பிடுவேன். ஆனா மேக்ஸிமம் வெண்டைக்காயில சாம்பார் தான் வைப்போம். இல்ல பொரியல் பண்ணி குடுப்போம். பொரியல்னா அவளுக்கு மட்டும் பண்ணிடுவேன். சாம்பார்னா தலையெழுத்தேன்னு சாப்பிட்ருவேன். ஆனா, இத கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நெனச்சேங்க. ஆனா சூப்பரா இருக்கு. உண்மையா வெண்டைக்காய் பிடிக்காதவங்கலாம் கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா இது வெண்டைக்காய் மாதிரியே தெரியல ஆக்சுவலா. வெண்டைக்காய் கிரிஸ்பியா பொரிக்கலாங்க. வாங்க, வெல்கம் டூ கைசுவை கிச்சன். வெண்டைக்காய நல்லா நீளமா நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு முன்னாடியே கழுவி கொஞ்சம் தண்ணி நல்லா ட்ரை பண்ணிட்டேன். ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் கட் பண்ணேன். கட் பண்ணால் கடல மாவு வந்து ஒரு 2 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூனு. நான் அரிசி மாவு சேர்க்கல. நீங்கள் ஆப்ஷனலாக தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதனால் நான் போடலை. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ப்ளஸ் உப்பு, தயிர் சேர்த்துக்கிட்டேன். தயிர் நான் தண்ணியெலாம் ஊற்றல. தயிர் போட்டுட்டு கொஞ்சம் புளிப்பு அதில் இருக்கட்டுமேன்னு. அவ்வளோதாங்க. உங்களுக்கு கிறிஸ்பி வெண்டைக்காய் பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சி. அதே மாதிரி பொரித்து எடுங்க. சும்மா சூப்பராக கிறிஸ்பியாக ரொம்ப அமேசிங்காக இருக்குது. செஞ்சு பாருங்கள். நான் செஞ்சதையும் கொஞ்சம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை மட்டும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. சாம்பார் எடுத்து இந்த மாதிரி சாம்பார் எடுத்து வச்சியா?